ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் வீரு விஷன். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு காதல் விஷயத்தினால தன்னோட நண்பர்களாலவே ஒரு நபர் கொல்லப்படுறாரு. அவர் இறந்து பல வருஷமா அதே இடத்துல சுத்திட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு 20 to 22 வயசு பையன் அந்த இடத்துக்கு தெரியாதனமா போய் அவரோட வாழ்க்கையில அந்த ஆத்மா நுழைஞ்சு நடக்கிற அதிபயங்கர அமானுஷ நிகழ்வை தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டிய விஷயம், இங்க தெரியுற ஜிமெயில் அண்ட் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விப்பட்ட உண்மை நிறைந்த அமானுஷ கதைகளை நீங்க எனக்கு ஷேர் பண்ணீங்கன்னா நான் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இந்த வீடியோ மூலமா கொண்டு வந்து சேர்ப்பேன். ஸோ மறக்காம வீரு விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். சேலம் பகுதியில ராஜு, அவனோட அப்பா அம்மா இவங்க 3 பேரும் ஒரு குடும்பமா நல்ல சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராங்க. ராஜு அவங்க வீட்டுக்கு ஒரே பையன்றதுனால பயங்கர செல்லம். அதாவது ராஜு என்ன கேட்டாலும் அவங்க வீட்டுல அவங்க அப்பா வாங்கி தருவாரு. அவங்க அப்பா ஒரு மளிகை கடை வச்சு நடத்திட்டு வராரு. அதனால ராஜுக்கு கஷ்டமே தெரியாம, ஒரே பையன்றதுனால கஷ்டமே தெரியாம அவனை வளர்க்கணும், அவனுக்கு வேண்டியதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லயே அவங்க அப்பா அம்மா என்ன தேவைப்படுது, அவன் என்ன கேட்கறான் அப்படின்னு பார்த்து அவனுக்கு தேவையானதை அவன் சின்ன வயசுல இருந்தே கஷ்டம் தெரியாம வளர்த்துட்டு வராங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில ராஜு என்ன பண்றான்னா, விலையூர் இருந்த பைக்கு கேட்கறான், உடனே வாங்கி கொடுக்குறாங்க. விலையூர் இருந்த போனை கேட்கறான், அதுவும் உடனே வாங்கி கொடுக்குறாங்க. இப்படி ராஜுவை ரொம்ப கை குழந்தை மாதிரி கைக்குள்ள போட்டு வளர்த்துட்டு வர அந்த அப்பா அம்மாக்கு ராஜு ஒரு கட்டத்துல பெருசா பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு இடத்துக்கு வேலைக்கு இன்டர்வியூக்கு போனா இருக்கட்டும், இல்ல வேலை விஷயமா வேற யாரையாவது பார்க்க போனா இருக்கட்டும், இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போனா, இப்படி எங்க போனாலும் அவங்க அப்பா கிட்ட காசு காசு காசு. இந்த விஷயத்தை கேட்டு அவங்க அப்பாவே ஒரு கட்டத்துல, தம்பி உனக்கு ஒரு வயசு வந்துடுச்சு, இந்த வயசுக்கு அப்புறம் நீ வேலைக்கு போகணும், உன்னோட காலேஜ் படிப்பெல்லாம் முடிச்சுட்ட, அதனால நீ வேலைக்கு ட்ரை பண்ணு, அப்பா அதுக்கப்புறம் உனக்கு காசு தேவைப்பட்டா நான் உதவி பண்றேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றாரு. இந்த வார்த்தையை கேட்ட உடனே ரொம்ப சின்ன வயசுல இருந்து நல்ல செல்ல பிள்ளையா வளர்ந்துட்டால, அப்பா ஒரு வார்த்தை இவனை ஹார்ஷா கூட பேசல, அதாவது கோபமா கூட இந்த விஷயத்த சொல்லல, ஒரு நல்ல விஷயத்துக்காக, அவனோட வாழ்க்கைக்காக, அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தினால இந்த வார்த்தையை அவங்க அப்பா ராஜு கிட்ட சொல்றாரு. ராஜு இதை கேட்ட உடனே என்ன நினைக்கிறான்னா, டெய்லியும் நம்ம அப்பா கிட்ட காசு கேட்கறதுனாலதான் இப்படி பண்றாரு, நம்ம உடனே வேலைக்கு போய் ஆகணும் அப்படின்னு ஒரு அவசரமா ஒரு முடிவு எடுக்கிறான். என்ன முடிவுன்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபாரின்ல ஏதோ ஒரு கண்ட்ரில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த ஃபாரின் கண்ட்ரிக்கு போகணும்னு அவங்க வீட்டுல ஃபர்ஸ்ட் ப்ரெஷர் கொடுக்குறான். இந்த மாதிரி நான் வெளிநாட்டுக்கு போறேன், எனக்கு இங்க இருந்து உங்க கூட வேலை பார்க்கறதுக்குலாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்ன உடனே ராஜுவோட அப்பாவும் அம்மாவும் என்ன சொல்றாங்கன்னா, ஒரே பையன் தான் நீ, ஒன்னு அவ்வளவு தூரம் அனுப்பிச்சிட்டு நாங்க இங்க தனியா இருந்து கஷ்டப்பட விரும்பல, உனக்கு ஏதாவது பிசினஸ் பண்ணணும்னா சொல்லு, இல்ல கடை ஏதாவது வச்சு தரணும்னா சொல்லு, நான் அதுக்காக காசு கொடுக்குறேன், நீ எல்லாமே எங்க கூடவே இருந்து எங்க பக்கத்துல இருந்து பண்ணு, உன்னை தனியா விட்டுட்டுலாம் எங்களால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ராஜு கிட்ட ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ராஜு என்ன சொல்றான்னா, இல்ல முடியாது, நான் போயே தீருவேன், நான் வேலைக்கு போகாதது தானே உங்களுக்கு பிரச்சனை, உங்ககிட்ட காசு நான் கேட்டு வாங்குறது தானே உங்களுக்கு பிரச்சனை, இதுக்கப்புறம் நான் இருந்து உங்ககிட்ட நான் காசு வாங்க மாட்டேன், நான் வேலைக்கு போய் நான் சம்பாரிச்சு நான் நல்லா செலவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி அவங்கள பேசிடுறான். ஒரு கட்டத்துல இவங்க முடியவே முடியாது, நான் சம்மதிக்கவே முடியாதுன்னு சொன்னதுனால ராஜு என்ன பண்றான்னா, அப்பப்போ அந்த கையில பிளேட் எடுத்துட்டு நான் கையை எடுத்துப்பேன், அப்புறம் காதை எடுத்துப்பேன், கழுத்தை எடுத்துப்பேன் இப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ண இவங்க பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இந்த பையன் இப்படி பண்றானே, இவனை என்னதான் பண்றது, பேசி நம்ம சொல்லி புரிய வச்சாலும் புரிஞ்சிக்க மாட்டானே அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி ஒரு கட்டத்துல ராஜு கிட்ட போய் அழவே ஆரம்பிச்சிடறாங்க அவங்க அம்மா. ஐயா, நீ ஒரே பையன், எங்களுக்கு ஒரே புள்ள, நீ ஒன்ன தனியா அனுப்பிட்டு நாங்க 2 பேரும் இங்க எப்படி சந்தோஷமா இருக்க முடியும், புரிஞ்சுக்கோயா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அழுகுறாங்க. அந்த டைம்ல இவன் என்ன முடிவு பண்றானா, என்னடா இது, நம்ம எப்படி பேசினாலும் நம்மள இந்த இடத்துல கிளம்ப விட மாட்டாங்களே, நம்ம எப்படியாவது ஃபாரின் போய் ஆகணும், நம்ம ஃப்ரெண்டு வேலை செய்யற இடத்துல போயிட்டு வேலை செஞ்சே ஆகணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல ராஜு விடாப்புடியா அன்னைக்கு நைட்டு ஒரு முடிவெடுக்கிறான். அதாவது அவங்க வீட்டுல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு செல்போன் டவர் இருக்கு. அந்த செல்போன் டவர் மேல ஏறி நின்று நம்ம தற்கொலை பண்ணிக்க போறோம் அப்படின்னு வீட்டுல இருக்கிறவங்களை மிரட்டினா கண்டிப்பா நம்ம வெளிநாட்டுக்கு போறதுக்கு சம்மதிப்பாங்க அப்படின்னு ஒரு விபரீதமான முடிவெடுக்கிறான்.
இருக்கிறான். அதே மாதிரி அன்னைக்கு சாயங்காலம் ஒரு 5 மணி டு 6 மணி இருக்கும். அந்த டைம்ல வேகமா போய் அந்த செல்போன் டவர் மேல ஏற ஆரம்பிக்கிறான். இவன் ஏறத அந்த அக்கம் பக்கத்தினர் பார்த்துட்டு பதறி அடிச்சு ஓடி வராங்க. தம்பி யாருப்பா நீ, எதுக்குப்பா டவர் மேல ஏறுறன்னு சொல்லும் போது இவன் அந்த வார்த்தையை கேட்கவே இல்லை. படபடன்னு மேல ஏறிடான். உச்சிக்கே போயிடுறான். உச்சிக்கு போயிட்டு நான் வெளிநாட்டுக்கு போறதுக்கு எங்க வீட்டுல சம்மதிக்க மாட்டாங்க, எங்க அப்பா அம்மா இங்க வந்து நான் போறதுக்கு சம்மதம் சொன்னா மட்டுமே நான் இந்த டவர்ல இருந்து இறங்குவேன், இல்லைன்னா மேல இருந்து குதிச்சு என் உயிரை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அங்க வந்து எல்லாரையும் மிரட்ட ஆரம்பிக்கிறான். அங்க கூட்டம் சேர ஆரம்பிக்குது. போலீஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. அந்த கூட்டத்துல இவங்க அப்பாவோட தெரிஞ்ச ஒரு நபர் இருக்கிறதுனால இந்த விஷயத்த பார்த்துட்டு உடனடியா அவங்க அப்பா கிட்ட போய் சொன்ன உடனே அந்த ராஜுவோட அப்பாவும் அம்மாவும் பதறி அடிச்சுட்டு ஓடி வராங்க அந்த டவர் கிட்ட, அந்த செல்போன் டவர் கிட்ட. வந்து பார்த்தா மேல நின்றுட்டு என்னை வெளிநாட்டுக்கு போக சம்மதிங்க, இல்ல நான் டவர்ல இருந்து குதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறான். கீழே இருக்கிற எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேர் சேர்ந்துட்டாங்க. போலீஸ் எல்லாமே நிக்கிறாங்க. எல்லாருமே சொல்ற வார்த்தை என்னன்னா, தயவு செய்து இறங்குப்பா, அது மாதிரிலாம் பண்ணாத, இதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க. அந்த கூட்டத்துல அவ்வளோ பேர் கத்துறது இவனுக்கு பொறுமையா தான் கேக்குது. ஒரே ஒரு வாய்ஸ் இவனுக்கு ரொம்ப பக்கத்துல, காது பக்கத்துல, குதிச்சுடு, நீ குதிச்சுடு, குதிச்சதுக்கு அப்புறம் உனக்கு அந்த இடமே சொர்க்கம் மாதிரி தெரியும், நீ எங்க வேணா போலாம், உனக்கு நினைச்சதெல்லாம் பண்ணலாம், ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேக்குது. அது என்னடா இவ்வளவு பேர் கத்துறாங்க, 100-150 பேர் கத்துறாங்க, ஆனா ஒரே ஒரு வாய்ஸ் மட்டும் என் காது பக்கத்துல வந்து கேக்குது, யாரு அப்படின்னு அந்த கூட்டத்தை உத்து பாக்குறான் நம்ம ராஜு. இப்படி உத்து பாக்குற ராஜுக்கு ஒரு உருவம் அந்த 150 பேர் நிக்கிற இடத்துல அந்த உருவம் மட்டும் ராஜுக்கு கிளியரா தெரியுது. அது ஒரு பையன், அதாவது ஒரு இளைஞன் உருவம் மாதிரி தெரியுது. ஆனா முகம் வந்து கிளியரா தெரியல. அந்த உருவம் தான் ராஜுவை பார்த்து, கீழே குதிச்சிரு, நீ இறங்கிடாத, அங்கிருந்து குதிச்சு செத்துரு, உனக்கு தேவையானதெல்லாம் நடக்கும், உன்னை நான் ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன், அந்த இடம் இன்னும் ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த உருவம் வந்து ராஜுவை வந்து தற்கொலை பண்ணதான் தூண்டுது. ஆனா அங்க இருக்கிற 100-150 பேர் சொல்ற வார்த்தைகள் ராஜு காதுல விழாம அந்த ஒரு நபர் சொல்ற வார்த்தை மட்டும் ராஜு காதுல விழுது. ஒரு கட்டத்துல ராஜுவோட அப்பா அம்மா என்ன பண்றாங்கன்னா, தம்பி நீ எங்க வேணா போ, என்ன வேணா சம்பாரி, அப்பா காசு தரேன், நீ வெளிநாட்டுக்கு போறதுக்கான ஏற்பாடை செய்யு, தயவு செய்து கீழே இறங்கி வந்துறியா அப்படின்னு சொல்லும் போது ராஜு ஒரு கட்டத்துல அந்த உருவம் கண்ணுக்கு, அதாவது யாருன்னே தெரியாத அந்த உருவம் சொல்ற வார்த்தையை தட்டி கழிச்சுட்டு அந்த டவர்ல இருந்து இறங்கி அவங்க அப்பா அம்மா கிட்ட வரான். அந்த 100-150 பேர் சுத்தி இருந்தாங்களா, அவங்க எல்லாருமே ராஜுவை பயங்கரமா திட்டுறாங்க. அந்த போலீஸ் முத கொண்டு ராஜுவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க அப்பா அம்மா கெஞ்சி கூத்துடுறாங்க, ஏன்பா இப்படிலாம் பண்ணாதப்பா, நீ எங்க வேணா போ, நான் எல்லாம் ரெடி பண்ணி தரேன், நீ எந்த ஊருக்கு போறியோ எந்த நாட்டுக்கு போறியோ அது உன்னோட இஷ்டம், அதுக்கான முயற்சியை பண்ணு, நான் எல்லாமே உனக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி அழுது கூப்பாடு போட்டு ராஜுவை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. அங்க இருக்கிறவங்க திட்டுறாங்க. ஆனா ராஜுக்கு எந்த வார்த்தையும் அவன் காதுல விழல. அந்த குதிச்சிருன்னு சொன்ன அந்த உருவத்தை தேடி அந்த கூட்டத்துக்குள்ள அவனோட கண்ணு அலைப்பாயுது. அந்த உருவம் கண்ணுல தென்படவே இல்லை. அந்த வார்த்தையும் இப்ப கேட்கல. ஒரு கட்டமா ராஜு அந்த இடத்துல இருந்து வீட்டுக்கு வந்துடுறான். அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா இந்த விஷயத்த பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அன்னைக்கு நைட்டு ராஜு நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியான ஒரு தூக்கம் தூங்கலாம், நம்ம வீட்டுல சம்மதிச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி சாப்பிட்டுட்டு அவனோட வீட்டுல அவனோட பெட்ரூம்ல படுத்து தூங்க ஆரம்பிக்கிறான். மணி 1-1:30 இருக்கும். நல்ல ஒரு தூக்கத்துல இருக்கிற ராஜுக்கு ஒரு காது கிட்ட ஒரு வார்த்தை கேட்க ஆரம்பிக்குது, ஏன் குதிக்காம வந்துட்ட, நான் தான் சொன்னல மேல இருந்து குதிச்சிரு, நீ குதிச்சு தற்கொலை பண்ணி இறந்ததுக்கு அப்புறம் நீ நினைச்ச இடத்துக்கு போலாம், யார்கிட்டயுமே சம்மதம் கேட்க தேவையில்ல, நான் வேற தனியா இருக்கேன், நீ ஏன் கூட வந்து சேர்ந்தனா உனக்கு தேவைப்பட்டதை நான் செய்யறேன், நீ போக வேண்டிய இடத்துக்கு நான் கூட்டு போறேன், உனக்கு அழகான ஒரு பூமியை நான் காட்டுறேன், அழகான ஒரு சொர்க்கத்தை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை திரும்பவும் ராஜு காதுல நைட்டு அந்த சத்தம் கேட்குது. கிட்டத்தட்ட மணி 2. இந்த நேரத்துல கூட ராஜு என்ன பண்றான்னா, ஏஞ்சி ஃபர்ஸ்ட் உட்கார்றான். யாருன்னு தேடிட்டு இருந்த ராஜு ஒரு கட்டத்துல அவனை அறியாமலே தூக்கத்துல நடந்து அந்த மெயின் கதவை திறந்துட்டு வெளியே வரான். ராஜு பொறுமையா வெளியே வந்து நின்னதுக்கு அப்புறம் அந்த சவுண்டு இவனை ஆக்கிரமிப்பு பண்ணுது. அதாவது அந்த கண்ட்ரோலுக்கு, அவனோட கண்ட்ரோலுக்கு கொண்டு போகுது, அந்த பேயோட கண்ட்ரோலுக்கு கொண்டு போகுது. அதுக்கப்புறம் ராஜு அந்த கதவுல இருந்து நடந்து கேட்டை திறந்து மெயின் ரோடு வழியா நடக்க ஆரம்பிக்கிறான். அவன் போற திசை, அன்னைக்கு சாயங்காலம் ஒரு செல்போன் டவர் மேல ஏறி சூசைட் பண்ண ட்ரை பண்ணான் பாத்தீங்களா, அந்த டவர் கிட்டதான் இந்த ஆத்மா அந்த ராஜுன்ற நபரை கொண்டு போகுது.
இந்த விஷயம் ராஜுக்கு கண்ட்ரோலை மீறி நடக்கிறதுனால அவனால அதுல இருந்து வெளியே வர முடியல. அந்த வார்த்தையும் அந்த ஆன்மாவும் அதோட பவரை யூஸ் பண்ணி ராஜுவை தன்னோட கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு அந்த டவரை நோக்கி நடந்து ராஜுவை கூட்டிட்டு போயிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல ராஜு அந்த டவருக்கும் இவனுக்கும் ஒரு 100 மீட்டர் இருக்கும். அந்த டவர் மேல ஏறலாம் அப்படின்னு முயற்சி பண்ற அந்த ராஜுக்கு ஒரு குரல் கேக்குது. சடனா, ஏய் தம்பி அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. யாருன்னு திரும்பி பார்த்தா அதே ஊர்க்காரங்க. இவனை பார்த்ததும் கொஞ்சம் அடையாளம் தெரிஞ்சிருது. நீ சாயந்தரம் தானே இந்த டவர்ல வந்து தற்கொலை பண்ணிக்க போறேன்னு எல்லாரையும் மிரட்டினேன், திரும்பவும் இந்த நேரத்துல வந்து திருப்பி டவர் மேல ஏறி எல்லாரையும் பிரச்சனை கொடுக்க போறியா, ஒழுங்கா வீட்டுக்கு போப்பா அப்படின்னு சொல்லி ராஜு பலார்னு ஒரு அடி அடிக்கிறாங்க. ராஜுக்கு அப்பதான் நினைவே வருது. என்னடா இது, நம்ம திருப்பி இந்த டவர் கிட்ட இருக்கோம், எப்படி இங்க வந்தோம், இந்த நேரத்துல எப்படி வந்தோம் அப்படின்னு சொல்லி ராஜுக்கு ஒரே அதிர்ச்சி. அந்த அதிர்ச்சியில இருந்து மீறாத ராஜுவை பார்த்து அந்த 2 நபர்களும், மணி 2:02 ஆகுது, இந்த டைம்ல உன்னை தனியா அனுப்பவும் எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, நீ வேற வயசு பையனா இருக்கு, அதுவும் இல்லாம இப்பதான் தற்கொலைக்கு முயற்சி பண்ண, தயவு செய்து வாப்பா நான் உன்னை வீட்டுல விட்டுருன்னு சொல்லிட்டு அந்த 2 பேரும் இந்த ராஜுவை கூப்பிட்டுட்டு அந்த வீட்டு கதவை வந்து தட்டலான்னு பாக்குறாங்க. அந்த கதவு திறந்திருக்கு. ஏன்னா ராஜு தான் வரும்போதே அந்த கதவெல்லாம் திறந்து விட்டுட்டு தானே வந்தான். அந்த டைம்ல அங்க இருந்து குரல் கொடுக்குறாங்க, ஐயா யாராவது உள்ள இருக்கீங்களான்னு சொன்ன உடனே ராஜுவோட அம்மாவும் அப்போ பதறி அடிச்சுட்டு வருவாங்க. இந்த நேரத்துல வாசல்ல இருந்து சவுண்ட் கேக்குது அப்படின்னு அவங்க நினைச்ச மாதிரியே ராஜு வெளியே இருக்கிறான். ஒரு 2 நபர் இருக்காங்க. அவங்க 2 நபரும் அந்த ராஜுவோட அப்பா கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி திரும்பவும் அந்த டவர் மேல ஏறி பார்த்தாங்க, இவன் காலையிலேயே நாங்க சாயந்தரமே இவனை பார்த்தோம், இந்த மாதிரி தற்கொலை முயற்சி பண்ண வந்தான், அதனாலதான் இவனை பார்த்தோன்னே எங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சு மிரட்டி உங்க வீடு இங்கதான் இருக்குன்னு எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அதனாலதான் கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி அந்த நபர்கள் சொன்னோம். ரொம்ப நன்றி ஐயா அப்படின்னு சொல்லி ராஜுவை வீட்டு உள்ள கூப்பிட்டுக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு திரும்ப அவங்க அம்மாவும் அப்பாவும் அப்படியே காலில் விழாத குறைய அழுக ஆரம்பிக்கிறாங்க. நாங்க தான் சம்மதிச்சுட்டோமே ஐயா, திரும்ப எதுக்கு அந்த செல்போன் டவர் பக்கத்துல போய் தற்கொலை முயற்சி பண்ண பாக்குற, நீ எங்க வேணா போன்னு தான் நான் சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லும் போது ராஜுக்கு ஒண்ணுமே புரியல. திருன்னு முழிக்கிறான். அவனுக்கு என்ன சொல்றது, என் காதுல ஒரு வார்த்தை கேக்குது, என்ன ஒருத்தவங்க கூட்டு போறாங்க அப்படின்னு அவனால சொல்ல முடியுமா, சொன்னா அவங்களும் பயப்படுவாங்க. அதனால என்ன பண்றான்னா ராஜு எதுவுமே சொல்லாம அந்த இடத்துல சைலண்டா நிக்கிறான். சரிப்பா நான் இனிமேட்டு எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி திருப்பியும் பெட்ரூம்ல போய் படுத்துடுறான். அடுத்த நாள் நைட்டு ராஜு தூங்கும் போது அவங்க அப்பா அம்மா உஷாரா இருக்காங்க. ஏன்னா இவன் திரும்பியும் இன்னைக்கும் முயற்சி பண்ண போறான் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கிற நேரத்துல திரும்பவும் ராஜுக்கு அந்த குரல் கேக்குது. ராஜு ரொம்ப பொறுமையா எந்திக்கிறான், வாசலை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். இந்த விஷயத்த ராஜுவோட அப்பா அம்மாவும் கண்ணெதிரா பாக்குறாங்க. இவன் பார் திருப்பி தற்கொலை பண்றதுக்கான ஏதோ முயற்சி பண்ண போறான் அப்படின்னு சொல்லி ராஜுவை பிடிச்சி நிறுத்துறாங்க. ராஜு அந்த நேரத்துல அவங்க அப்பா அம்மாவை பார்த்த பார்வை இருக்கு, அவங்களால ஜீர்ணிக்கவே முடியலையா, அந்த அளவுக்கு கொடூரமான பார்வை பார்த்துருக்கான். இவங்களை பார்த்து, விடு விடு விடு, நான் இப்பதான் வெளியே போறேன், அதுக்குள்ள நீ என்ன பிடிக்கிற, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் செத்துருவேன், அதுக்கப்புறம் முடிச்சிருவோம் எல்லாமே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பயங்கரமா பேசுறானா. இந்த விஷயத்த பார்த்த உடனே அவங்க அப்பா அம்மா ஒண்ணுமே புரியல. அவங்க அப்பா என்ன பண்றாரு, ராஜுவை பிடிச்சி அப்படியே குலுக்குறாரு. ராஜு வந்து சுயநினைவுக்கு வருவான்னு பார்த்தா சுத்தமா சுயநினைவுக்கே வரல. அந்த பேயோட கண்ட்ரோல்ல தான் இருக்கான். ஒரு கட்டத்துல ராஜு எப்படியும் வெளியே போயிடக்கூடாது அப்படின்னு பயந்த ராஜுவோட அப்பாவும் அம்மாவும் என்ன பண்றாங்கன்னா அவன் 2 கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நிக்கிறாங்க. ஐயா உட்காருன்னு இவங்க இப்படி சொல்லிட்டே இருக்கும்போது அந்த மெயின் கதவு தானா திறக்குது. இந்த விஷயத்த பார்த்து அரண்டு போறாங்க இவங்க 2 பேரும். என்னடா இந்த வீட்டுல நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல ராஜுவோட கண்ணை பாக்குறாங்க. ராஜுவோட கண்ணு நம்ம மனிதர்கள் கண் மாதிரி நார்மலா இல்ல, ஒரு மாதிரி வெள்ளை படர்ந்த கண்கள் மாதிரி மாறுது. இந்த விஷயத்த பார்த்த உடனே இவங்க அப்பா பயந்துடுறாரு, இது ஏதோ சரியில்லை, நம்ம புள்ளிய ஏதோ கொண்டு போக பாக்குதுடி அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வேகமா போய் அந்த கதவை சாத்து அப்படின்னு சொல்லி பதட்டமா சொல்றாரு. அவங்க அம்மா பயங்கரமா ஓடி போய் அந்த கதவை அழுத்தி தள்ளுறாங்க. அந்த கதவை தள்ளி தாள் போட்டதுக்கு அப்புறம் ராஜு ஓரளவுக்கு நார்மல் ஆக ஆரம்பிக்கிறான். நார்மல் ஆயிட்டு, அப்பா என்ன வெளியே விட்டுறாதப்பா, அப்பா என்ன வெளியே விட்டுறாத, ஏதோ ஒரு குரல் கேக்குது அப்படின்னு சொல்லி பயங்கரமா பதறான். இந்த விஷயத்த அவங்க அப்பா பார்த்து ராஜு எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவனை பிடிச்சி அப்படியே தூக்கி அந்த சோஃபா பக்கத்துல உட்கார வைக்கிறாரு. ராஜுவோட காலு பொறுமையா எழுப்ப ஆரம்பிக்குது. இந்த விஷயத்த அவரால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா பயந்து போன ராஜுவோட அம்மா ஓடி போய் பூஜை அறையில பத்ரகாளி அம்மனோட போட்டோ இருக்கு, அந்த போட்டோவை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, அம்மா தாயே என் பிள்ளைய காப்பாத்து அப்படின்னு சொல்லி அந்த விபூதி எடுத்துட்டு வந்து ராஜு மேல அப்படியே போடுறாங்க. அப்படி போட்ட உடனே ராஜு வந்து அப்படியே நார்மல் ஆகுறான். அந்த கதவை தட்டிட்டு இருந்த அந்த சவுண்டு கூட கொஞ்சம் அப்படியே காம் ஆகுது. இந்த விஷயத்த பார்த்த ராஜுவோட அப்பாவும் அம்மாவும் அப்பதான் ராஜு கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்னடா நடக்குது உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்போதான் ராஜு சொல்ல ஆரம்பிக்கிறான். அன்னைக்குதான் ராஜு அந்த நைட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்பா, நான் அன்னைக்கு அந்த செல்போன் டவர் மேல ஏறி தற்கொலை பண்ணிக்கலான்னு போனேன்ல, அப்போ நான் மேல நின்று அங்க இருக்கிற கூட்டத்துக்கு நடுவுல
கனவுல ஒரு உருவத்தை பார்த்தேன். அந்த உருவம் என்கிட்ட சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? நீ தற்கொலை பண்ணிடு, அங்க இருந்து விழுந்து செத்துடு, நான் தனியா இருக்கேன், நீ இங்க வா, நான் உனக்கு தனி உலகத்தையே காட்டுறேன், ஒரு சந்தோஷமான இடத்துக்கு கூட்டு போறேன், நீ நினைச்ச இடத்துக்கு போலாம், அப்படி இப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எனக்கு ஒரு வார்த்தை கேட்டுது. சரி, நான் அதை சாதாரணமா எடுத்துட்டு அந்த உருவத்தை கீழே வந்து தேடி பார்த்தேன். ஆனா அந்த உருவம் அந்த கூட்டத்துல இல்லவே இல்லை. இருந்தாலும் சரி, ஏதோ யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினைச்சு வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனா அடுத்த நாள் நைட்டு அதே மாதிரி என் காதுல அந்த சத்தம் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் எங்க போனேன், எதுக்கு என்ன 2 பேரும் இங்க கூட்டு வந்தாங்க, எல்லாமே அவங்க 2 பேரும் உங்ககிட்ட வந்து வீட்டுல வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு நான் அந்த டவர் பக்கத்துல போனன்ற சுயநினைவே வருது. இது மாதிரி நடக்குது எனக்கு. இதை நான் உங்ககிட்ட சொல்லி உங்களை பயமுறுத்த விரும்பல. ஆனா இந்த வாய்ஸ் திருப்பியும் எனக்கு இந்த குரல் இன்னைக்கு நைட்டு கேட்டுச்சு. ஆனா இன்னைக்கு ரொம்ப ஆக்ரோஷமா கேட்டுச்சு. தயவு செய்து நீ என் கூட வந்துரு, நீ வந்தே ஆகணும், நான் அந்த டவர் பக்கத்துல ரொம்ப வருஷமா செத்து தனியா அலைஞ்சிட்டு இருக்கேன், நீ வந்துடு, நம்ம 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம், பயங்கரமா ஊரை சுத்தலாம், நினைச்ச இடத்துக்கு போலாம் அப்படின்ற வார்த்தை இன்னைக்கு ரொம்ப கோபமாவும் ஆக்ரோஷமாவும் கேட்டுச்சுப்பா. அதுவும் இல்லாம என்னை யாரோ அடிச்சு இழுத்துட்டு போற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ராஜுவோட அப்பா அம்மா கிட்ட சொன்ன உடனே அவங்க ஆடி போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டே முடிவு பண்ணிடுறாங்க ராஜுவோட அப்பா அம்மா, நாளைக்கு காலையில சேலம்ல இருக்கிற ஃபேமஸான ஒரு பத்திரகாளி அம்மன் கோவில் இருக்கு, அந்த கோயிலுக்கு கூட்டு போயிட்டு அங்க இருக்கிற வெளியில ஒரு பூசாரி இருக்காரு, அதாவது குறி சொல்ற பூசாரி. அவரு மாந்திரிகம், அப்புறம் இந்த பில்லி சூனியம், அப்புறம் பேய்கள் எல்லாத்தையும் ஓட்டுற ஒரு வல்லமை படைச்ச ஒரு நபரா இருந்திருக்காரு. அந்த நபரை போய் பார்த்தே ஆகணும், அந்த காளியோட தரிசனமும் அந்த அவளோட அருளும் நம்மளுக்கு தேவை அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவும் அம்மாவும் முடிவெடுத்து அடுத்த நாள் காலையில 6-7 மணிக்கெல்லாம் அந்த கோயிலுக்கு போறாங்க. அந்த நபரை பார்க்க வீட்டுல நடந்த எல்லா பிரச்சனையும் சொல்றாங்க. அந்த நபர் ராஜுவை பார்த்துட்டு, பயப்படாதடா, ஒரு பிரச்சனையும் இல்லை, அந்த காளி இருக்கா, அந்த பத்திரகாளி இருக்கா, அவளை மட்டும் நீ நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு கருப்பு மணியை அவனோட கையில கட்டி விடுறாங்க. அதை கட்டி விட்டுட்டு ஒரு சின்ன மஞ்சள் கிழங்கு மாதிரி இருக்கு, அதை உள்ளங்கையில நீ வச்சுக்கோ, இன்னைக்கு நீ வீட்டுக்கு போ, நான் நைட்டு வீட்டுக்கு வரேன், ஓகேவா, நைட்டு வீட்டுக்கு வந்து அந்த பத்திரகாளியோட அருளால அந்த உருவத்தை வர வைக்கணும், அது எதுக்கு ஒன்னு ஆக்கிரமிப்பு பண்ணி ஒன்னு சாவடிச்சு கூட்டு போகணும்னு நினைக்குதுன்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சாதான் அந்த ஆத்மாவை அடக்க முடியும், என்ன காரணத்துக்காக செத்து போச்சுன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பத்திரகாளி கோயில்ல இருக்கிற அந்த சாமியாரி, அந்த குறி சொல்ற நபர், அந்த மந்திரம் பண்ற நபர் வந்து இவங்க கிட்ட சொல்லி ரொம்ப நம்பிக்கை கொடுத்து வீட்டுக்கு அனுப்புறாங்க. வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த கருவறையில இருக்கிற பத்திரகாளி அம்மனை நல்லா வேண்டிக்கிட்டு அவளோட ஆசீர்வாதத்தோட வீட்டுக்கு கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேரையும் நல்லபடியா வழி அனுப்பிச்சு வைக்கிறாரு. அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரியே சாயங்காலம் ஒரு 6-7 மணிக்கெல்லாம் இந்த ராஜுவோட வீட்டுக்கு அந்த சாமியார் போக ஆரம்பிக்கிறாரு. அங்க போன சாமியார் அங்க வீட்டுக்கு நடுவுல ஓமம் வளர்த்து பயங்கரமான மந்திரங்களை, காளியை நினைச்சு பயங்கரமான மந்திரங்களை ஓத ஆரம்பிக்கிறாரு. அந்த வீட்டுல ஏதாவது ஒரு ஓரத்துல ஏதாவது சவுண்டு கேக்குதா, பயங்கரமான அழுகிற சவுண்டோ இல்ல புலம்புற சவுண்டோ இல்ல உரும்புற சவுண்டு, இந்த மாதிரி ஏதாவது கேக்குதா அப்படின்னு 3 பேரையும் பயங்கரமா கவனிச்சுட்டே இருக்க சொல்றாரு. ஏன் சாமி அப்படின்னு கேக்குறாங்க. நான் சொல்றதை மட்டும் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேர்கிட்டையும் அப்படியே அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அந்த விஷயத்த பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற அந்த சாமியாருக்கு நம்ம ராஜுவோட பெட்ரூம் டோர் பக்கத்துல இருந்து ஒரு சவுண்டு கேக்குது. அது அழுகிற சவுண்டு மாதிரியே கேக்குது. இவங்க 3 பேரும் சொல்றாங்க, ஐயா அந்த சவுண்டு வந்து ராஜு என் புள்ள பெட்ரூம்ல கேக்குது ஐயா அப்படின்னு சொன்ன உடனே அந்த சாமியார் கை நிறைய குங்குமத்தை எடுத்துட்டு போயிட்டு அந்த பெட்ரூம் என்ட்ரன்ஸ்ல அந்த டோர் பக்கத்துல போடுறாரு. ஊனுங்க அப்படியே அலறிட்டு அந்த உருவம் வந்து எதுவும் பண்ணாதீங்க, என்ன எதுவும் பண்ணாதீங்க, நான் இவனை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி பொய்யான வார்த்தைகள் சொல்லுது. இந்த விஷயம் வந்து இந்த சாமியாடிக்கு வந்து தெரியுது, இது வந்து பொய்யான வார்த்தைகள், ஆவிகள் அவ்வளவு சீக்கிரம் உடனே போயிடாது. சில சத்திய வாக்கு வாங்கணும், சில விஷயத்த கேட்கணும் அப்படின்றதெல்லாம் இந்த சாமியாருக்கு தெரியும். அதனால இது வந்து பொய், நீ போக மாட்ட, வா என்னோட கட்டுக்குள்ள வா, என் முன்னாடி வந்து சொல்லு நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் வளர்த்துட்டு இருக்கிற அந்த ஓமம் பக்கத்துல அந்த உருவத்தை வர வைக்கிறாரு. ஆனா அந்த உருவம் வரல. அந்த நேரத்துல அந்த உருவம் நம்ம ராஜுவை ஆக்கிரமிப்பு பண்ணி சாமி முன்னாடி நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படி நிக்குது. அந்த டைம்ல அந்த சாமியார், தெரியும் நீ இப்படிதான் இவன் மேல ஏறி வந்தா நீ சொல்லுவேன்னு எனக்கு தெரியும், பரவாயில்ல உட்காரு அப்படின்னு சொல்லி அந்த உருவத்தை, அதாவது அந்த பேய் பிடிச்ச அந்த ராஜுவை முன்னாடி உட்கார சொல்றாரு. இவங்க அப்பா அம்மா பதட்டப்படுறாங்க. அப்போ அந்த சாமி சொல்றாரு, பயப்படாத, இது ஒன்றும் இல்லை, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜு கிட்ட, அந்த ராஜு உடம்புல இருக்கிற அந்த ஆத்மா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நீ யாரு, எதுக்கு இந்த பையனை இப்படி ஆட்டி படைக்கிற அப்படின்னு சொன்ன உடனே அந்த உருவம் சொல்ல ஆரம்பிக்குது, என் பேரு மனோஜ்,
நான் வந்து இந்த ஊர்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஒரு ஊர்ல தான் இருக்கேன். அந்த ஊரை சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால அந்த ஊரை நான் சொல்ல விரும்பல. அந்த மனோஜ், அவங்களோட நண்பர்கள், இவங்க எல்லாருமே தண்ணி, அதாவது மது அருந்துவதற்கு அந்த செல்போன் டவர் பக்கத்துல தான் வழக்கம் போல டெய்லியும் இரவு வந்து குடிக்கிறது வழக்கம். இப்படி அந்த ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே இந்த மனோஜ் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே இருக்கிற ஒரு நபரோட தங்கச்சிய காதலிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயத்த அந்த நபர்கிட்ட சொல்லல. ஒரு கட்டத்துல இந்த ஜாதி பிரச்சனைனால மனோஜுக்கு வந்து கண்டிப்பா பொண்ணு தரமாட்டாங்கன்னு மனோஜுக்கும் தெரியும், அந்த பொண்ணுக்கும் தெரியும். அதனால என்ன பண்றாங்கன்னா, ஒரு கட்டத்துல இந்த மனோஜ் என்ன சொல்றான்னா, உன் அண்ணன் கிட்ட நான் சொல்றேன், உன் அண்ணன் என்னோட ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு, கண்டிப்பா அவன் ஒத்துப்பான், நம்மளை சேர்த்து வைப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்றான். அந்த டைம்ல இந்த விஷயத்த அவங்க நண்பர்கள் கிட்ட சொல்லும் போது அவங்க நண்பர்களுக்கு முன்னாடி அந்த லவ் பண்ற பொண்ணோட அண்ணன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்து சம்மதிக்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிடுறான். இதை கேட்ட உடனே மனோஜுக்கு வந்து ரொம்ப பெரிய சந்தோஷம் ஆயிடுது. ஆனா அந்த பொண்ணு வீட்டுல பயங்கரமான பிரச்சனை நடக்குது. அதாவது பொண்ணை போட்டு அடிக்கிறது, அந்த பொண்ணுக்கு வேற மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கிறதுன்றது, இந்த ஸ்டெப் எல்லாம் பயங்கர ஃபாஸ்டா நடந்த உடனே அந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, என் அண்ணன் வந்து இப்படி பண்ணிட்டான் அப்படின்ற விஷயத்த சொல்லாம அந்த பொண்ணு மனோஜ் கிட்ட என்ன சொல்லுதுன்னா, இந்த வீட்டுல பையன் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம வீட்டுல இருந்த பெரிய பிரச்சனை, நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்து மாலையும் கழுத்துமா நின்னா கண்டிப்பா நம்ம வீட்டுல ஏத்துப்பாங்க, எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. உடனே மனோஜ் என்ன பண்றானா, சரி நான் என் நண்பர்கள் கிட்ட எல்லாம் சொல்லி ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த தெரியாதனமா அந்த பொண்ணோட அண்ணனும் இருக்கும்போது கூட்டத்திலேயே சொல்றாரு, இந்த மாதிரி நாங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் நீங்க உங்க வீட்டுல சொல்லி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, எங்களை சேர்த்துக்க சொல்லி நீங்க தான் போராடி எங்களை சேர்த்து வைக்கணும், நீங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறீங்க, அதுவும் இல்லாம நீ வந்து ஒத்துக்கிட்ட, உன் தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டடா, நீயும் எனக்கு சப்போர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொன்ன உடனே அந்த கும்பல் எல்லாமே அந்த டைம்ல ஒத்துக்குது. ஆனா அன்னைக்கு நைட்டு இந்த பொண்ணோட அண்ணன் என்ன முடிவு பண்றானா, அவன் என்ன ஜாதி நம்ம என்ன ஜாதிடா, நம்ம ஜாதி பொண்ணை இவன் வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ண போறானா, அதை நம்ம கிட்டேயே சொல்லி, அதுவும் ஏன் தங்கச்சியை என்கிட்டயே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சொல்லி ஓடி போறோன்ற விஷயத்தையும் என்கிட்ட சொல்றான். அப்ப இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், இவெல்லாம் உயிரோட இருக்கலாமா, இவனெல்லாம் நம்ம கூட்டத்திலேயே வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்துல இருக்கிற எல்லா நண்பர்களும், ஒரு 4-5 நண்பர்களும் சேர்ந்து மனோஜை சாகடிக்க முடிவு பண்றாங்க. அன்னைக்கும் ரெகுலரா குடிக்க போற அந்த செல்போன் டவருக்கு கீழே மனோஜ் எல்லாரும், இந்த மனோஜ் இந்த நண்பர்கள் எல்லாருமே குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த 4-5 நபர்களும் கம்மியா குடிச்சிட்டு பயங்கர போதை ஏத்துறதுக்காக மனோஜை பயங்கரமா குடிக்க வைக்கிறாங்க. மச்சான் நீ இன்னும் 2-3 நாள்ல கல்யாணம் பண்ண போற, எங்க கூட எல்லாம் வரமாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி, என் தங்கச்சியை நல்லா பாத்துக்கோ அப்படி இப்படின்னு சொல்லி இந்த அண்ணங்காரன், அதாவது இந்த லவ் பண்ற பொண்ணோட அண்ணங்காரம் பயங்கரமா பேசுறான். இந்த விஷயத்தை கேட்டு கேட்டு மனோஜ் அப்படியே நம்பிடுறான், இவங்க எல்லாரையும் நம்பிடுறான். அந்த கட்டத்துல அந்த கூட்டத்துல இருக்கிற அந்த பொண்ணோட அண்ணன் என்ன சொல்றான்னா, எத்தனை வாட்டி இந்த டவர் மேல ஏறணும்னு நம்ம ஆசைப்பட்டிருக்கோம், இன்னைக்கு ஏறி பார்க்கலாம்டா, மேல ஏறி பார்க்கலாம், இந்த ஊர் எவ்வளவு அழகா இருக்குன்றதை நான் உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பயங்கர போதையில இருக்கிற அந்த மனோஜை மேல கொண்டு போறாங்க. ஒரு 3 பேர் சேர்ந்து மனோஜை எப்படியோ மேல ஏத்தி அந்த டவரோட உச்சிக்கே ஏறிடுறாங்க. ஏறிட்டு வேடிக்கை பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிற மனோஜை மேல இருந்து கீழே தள்ளி விட்டு அவனை கொலையும் பண்றாங்க. அதே இடத்துல துடிச்சு மனோஜ் செத்தும் போறான். இந்த விஷயத்த அந்த 6 பேர் கொண்ட அந்த நபர்கள், அந்த ஃப்ரெண்டுன்ற பேர்ல வந்த அந்த ஜாதி வெறியர்கள் அந்த பிணத்தை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க மனோஜ் செத்துட்டானான்னு. அந்த இருட்டுல யாருமே வரல, அந்த இடத்துக்கும் யாரும் ஆள் நடமாட்டம் அதிகமா வரமாட்டாங்க போல. அதனால அந்த பிணத்தை கையில கூட தொடல, அப்படியே புடிச்சிட்டு போதையில மேல ஏறி கீழே விழுந்தான், எப்படி செத்தான் அப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த விஷயத்த பண்ணிட்டு அங்க இருந்து அந்த நபர்கள் எல்லாருமே, அந்த நண்பர்கள்ன்ற பேர்ல ஜாதி வெறி பிடிச்சிருந்தானுங்களே அந்த நாய்கள் எல்லாம் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அந்த இடத்துல விடிய காலையில ஒரு 6-7 மணிக்கு ஆள் நடமாட்டம் அதிகமா வருது. அந்த இடத்துல ஒரு நபர் கீழே விழுந்து இறந்து கிடக்கிறத பாக்குறாங்க. போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்றாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல்ல எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் அவனோட பாடியை செக் பண்ணும் போது அதிகமா மது அருந்திருக்கான், கண்டிப்பா இவன் போதையில டவர் மேல ஏறி கீழே விழுந்துதான் இறந்திருப்பான்ற கேஸை முடிக்கிறாங்க. அந்த கேஸ் கொலைன்றது இப்ப வரைக்கும் யாருக்குமே தெரியலையா. அந்த ஆத்மா அங்கேயே சுத்திட்டு இருந்து இறந்ததுக்கு அப்புறம் அதோட நிறைவேறாத ஆசை, எப்படி செத்தோன்னு யார்கிட்டையும் சொல்ல முடியல, அதால அந்த இடத்த விட்டும் போக முடியல. இப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல இந்த டவர் மேல தற்கொலை பண்ணிக்கலான்னு ஒரு முடிவோட ஏறின ஒரு பையன் தான் இது அடைய வேண்டிய ஒரு உடம்பு. அதாவது அவனை சாகடிச்சு அவனோட ஆத்மாவை கூட எடுத்துக்கணும், அப்படி இல்லைன்னா இவனோட உடம்பை ஆக்கிரமிப்பு பண்ணி இவன் கூட வாழணும். இப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் நம்ம ராஜுவை தேடி வந்திருக்கு. கடைசியில எல்லா உண்மையும் சொல்லி அந்த சாமியார்கிட்ட இவனை
கொன்னு நான் இவனோட ஆத்மா மட்டும் எடுத்துட்டு போயிடுறேன், அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுக்கும் இந்த அப்பா அம்மாவுக்கும் தொல்லை கொடுக்க மாட்டேன். அப்படி இல்லைன்னா இவன் உடம்புலயே என்னை விட்டுருங்க, நான் இங்கேயே வாழ்ந்துக்கிறேன், நான் வாழ வேண்டிய வாழ்க்கைய ஒரு சீக்கிரமா நான் இறந்து என்னோட வாழ்க்கையை அழிச்சிட்டேன், அதனால நான் இவன் உடம்புல இருந்தே நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தையும் சொல்லி அழுகுது. ஆனா அந்த சாமியார் என்ன சொல்றாருன்னா, அந்த மந்திரத்தை வேகமா சொல்லி சொல்லி அந்த உடம்புல இருந்து அந்த ஆத்மாவை தனியா பிரிக்கிறாரு. அந்த தனியா பிரிக்கும் போது ஊன்னு அலறிட்டே அந்த ஆத்மா வெளியே வந்து, நீ இவ்வளவு நேரம் உன் பேரு, நீ எப்படி இறந்த, எந்த ஊருன்னு தெரிஞ்சுக்கதான் நீ கேட்டனே தவிர இந்த உடம்புலயே உன்னை வச்சு வாழ வைக்கிறதுக்கும் இல்ல இவனை சாகடிச்சு இவன் ஆத்மாவை கூட்டு போறதுக்கும் உன்னை இங்க வர வைக்கல அப்படின்னு சொல்லி சில மந்திரங்கள் சொல்லி, நீ இறந்தது பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் தான், உனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணி தான் சாகடிச்சிருக்காங்க, ஆனா அதெல்லாம் இங்க வந்து நியாயமா எதுவுமே எடுத்துக்க முடியாது, நீ இறந்துட்ட, நீ ஒரு ஆவி நிலையில இருக்க, நீ இந்த உடம்பை ஆக்கிரமிப்பு பண்றது மிகப்பெரிய தப்பு, அதனால நீ இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்லி அந்த மந்திரங்களை சொல்ல சொல்ல நான் போக மாட்டேன் திரும்ப திரும்ப சொல்லும் போது ஒரு சில மூங்கில் கட்டைகளை எடுத்து அதை ஒன்னா கயிறை வச்சு கட்டி ஒரு மாதிரி கையில பட்டு பட்டுன்னு அடிக்கிறாரு. அந்த சவுண்டு வர வர அந்த பேய்க்கு பயங்கரமா உடம்பெல்லாம் ஒரு மாதிரி எரிய ஆரம்பிக்குது, பயம் ஏற்படுது அந்த ஆவிக்கே. அதனால என்ன பண்ணுதுன்னா, அடிக்காத, அந்த சவுண்டு வர வைக்காத அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் கிட்ட சொல்ல சொல்ல அவர் நிறுத்தவே இல்லை. ஒரு கட்டத்துல அதை அடிக்க 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 அப்படி கூனி குறுகி போய் அவர் வச்சிருக்கிற ஒரு சின்ன ஒரு இது மாதிரி வச்சிருக்காரு, கலசம் மாதிரி ஒரு சின்ன இது வச்சிருக்காரு. கடைசியா அந்த கலசத்துக்குள்ள போய் இந்த ஆவி சரணடைஞ்சிருது. அதாவது இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சம்மதிச்சு அந்த பையனையும் தொல்லை பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்த அது இந்த சரணடைஞ்சு எல்லாத்தையும் தெளிவுபடுத்திருச்சு. அதுக்கப்புறம் இந்த சாமியார் என்ன சொல்றாருன்னா, அந்த தட்டினார் பாத்தீங்கன்னா ஒரு சவுண்ட் வருது, அதை அப்படியே தலைகீழ திருப்பி ஒரு கொப்பரை மாதிரி பண்ணி அதை அந்த கலசத்துல நுழைச்சிடுறாரு, அதுல இருந்து வெளியே வர விடாம பண்றதுக்கு. இந்த ஆத்மாவை திரும்பியும் இந்த ஊருன்னு இல்ல, இதுக்கப்புறம் எங்கேயுமே வர விடாத மாதிரி நான் பண்ணிடுறேன், இந்த பையன் இதுக்கப்புறம் நல்லா இருப்பான், உங்க குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, இது ஒன்னும் உங்களை கொலை பண்ண வர ஆவி மாதிரி கிடையாது, தன்னோட வாழ்க்கைய வாழணும், நான் எப்படி துரதிருஷ்டவசமா சீக்கிரமா இறந்துட்டேன், ஒருத்தவங்க துணை இல்லாம நான் எப்படி வாழ்றது, இப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இந்த ஆவி சுத்தி இருக்கே தவிர வம்படியா போயிட்டு இது ஒரு வீட்லயும் போயிட்டு யாரையும் சாவடிக்க போறது இல்லை கிடையாது, இவனா போய் எழுதிட்டு வந்ததுதான் இந்த ஆத்மாவோட வேலை. சோ அதனால உன் பிள்ளைய இதுக்கப்புறம் ஒழுங்கா இருக்க சொல்லு, ஒழுங்கா வேலையை பார்த்துட்டு உங்க கூட இருக்க சொல்லு, இதுக்கப்புறம் என் வாழ்க்கை நல்லா இருக்கும், அந்த பத்திரகாளியை கும்பிடுறதை நிறுத்தாதீங்க, அந்த பத்திரகாளியோட அருள் எப்பவுமே உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பத்திரகாளியை கும்பிட்டுட்டு அந்த ஆத்மாவை கையில எடுத்துட்டு அவங்க கொடுக்குற தட்சணையை வாங்கிட்டு அங்க இருந்து அந்த சாமியார் கிளம்புறாரு. அதுக்கப்புறம் தான் அப்பா அம்மாவுக்கு நம்ம கொடுத்த கஷ்டம் என்ன, அவங்களை எவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்திருக்கோம், இறந்துட்டா இவ்வளவுதான் வாழ்க்கை, எதுவுமே இல்லாம நம்ம சுத்திட்டு இருக்கோம் அப்படின்ற எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாரு ராஜு. அவங்க அப்பா அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு, நான் இங்கேயே இருக்கப்பா, உங்களுக்கு துணையா இருக்கேன், உங்க கூடவே இருக்கேன், எந்த வேலைனாலும் நான் இங்கேயே செஞ்சு உங்களையும் நான் பாத்துக்கிறேன், நான் இங்கேயே சம்பாதிக்கிறேன் அப்படின்னு அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாரு ராஜு. இந்த விஷயத்தை பார்த்து அவங்களே ஒரு மாதிரி பூரிப்பாயிடுறாங்க, நமக்குள்ள ஓரளவுக்கு நம்ம பேச்சை கேட்டு இனிமேட்டு இருப்போம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட அவங்க வாழ்க்கையை திரும்பவும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப வரைக்கும் ராஜுவோட வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருக்கு. அவங்க அப்பா தான் இப்ப ரீசெண்டா இறந்துட்டாரு. அவங்க அம்மா கூட ராஜு கல்யாணம் ஆகி அவரும் மல்லிகை கடை, ஒரு 2-3 மல்லிகை கடை வச்சு ரொம்ப சந்தோஷமா சேலம் பகுதியில வாழ்ந்துட்டு வராரு. இந்த கதையில அந்த மனோஜ்ன்ற ஆத்மாக்கு நடந்த ஒரு பெரிய சங்கடமான ஒரு விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த விஷயத்தை பத்தி உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. இந்த மாதிரி உண்மை நிறைந்த அமானுஷ கதைகளை நீங்க பார்க்கணும் கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீரு விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.